ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆதி ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் எடுத்து முடித்த வரைக்குமே அப்பப்போ அப்டேட்டாக வந்து நமக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ சூப்பரான ஒரு ப்ரொடக்ஷன் டீம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அந்த போஸ்டரில் நீங்கள் நோட் பண்ணிங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது, அதில் மியூசிக் டைரக்டரோட நேமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. டிஎஸ்பி தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஜிவி பிரகாஷை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்த ப்ரொடக்ஷன் டீம் சைட்லேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருந்துச்சு. இந்த போஸ்டர்லேருந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தோம், ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ பேக்ரவுண்டில் என்ன வேலை நடக்குது அப்படின்றது தெரியல. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் டிஎஸ்பி வரதுக்கான காரணம் தலை அஜித் தான். ஏன் அப்படின்னா டிஎஸ்பி தலையை ப்ரைவேட்டாகவே மீட் பண்ணி இந்த சான்ஸ் அவர் கேட்டிருக்காரு. ஸோ தலையோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் அவருக்கு இந்த சான்ஸும் கிடச்சிருக்கு. ஆனால் சில பிரச்சனைகளால் டிஎஸ்பி இந்த படத்துலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷன் டீம் சைட்லேருந்து. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போஸ்டர் எந்த மாதிரி இருந்துச்சு, தரமாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க.